இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட திருமண விருந்து. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் விருந்தளிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள், அது ஒரு சுன்னத்து. ஆனால் பெண்களுக்கு அந்த திருமண விருந்து கிடையாது. நம்ம சமுதாய அமைப்பில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திருமணத்தின் போது பெண் வீட்டார்கிட்டையே விருந்து கொடுக்க சொல்லி வலியுறுத்துகிறார்கள். அதற்கான பணத்தை இவர்கள் வாங்குகிறார்கள். பெண் வீட்டார் செலவில் தலையில் எல்லா செலவையும் கட்டுகிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இஸ்லாத்தில் அது கிடையவே கிடையாது. எல்லாமே ஆண்கள் தான் நிர்வகிப்பார்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒபிமா அன்ஃபக்கும் மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்கிற காரணத்தினால்தான் நிர்வகிக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் பொருளாதார செலவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் பெண் வீட்டார் தலையில் சுமத்தவே முடியாது. இப்போ திருமணத்திற்கு ஒரு விருந்து கொடுத்தல் என்பதும் அது பெண் வீட்டாருடைய தலையில் சுமத்த முடியாது, ஆண்கள் தான் கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற ஒரு சஹாபி, அவர் மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். வந்தவொடனே என்ன செஞ்சார்னா, ஒருத்தர் சகோதரராக்குனாங்கல்ல, அவர் என்ன செஞ்சார்னா, எனக்கு நீங்கள் ஒரு உதவியும் செய்ய வேண்டாம், எனக்கு கடத்தரவை காட்டுங்க அப்படின்னு சொன்னார். அவர் போய் மடமண்ணு வியாபாரத்தில் இறங்கினார். நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். மதீனா மக்காவிலேருந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் கொஞ்சம் காசு பணம் சேர்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரசூல்லாட்ட வர்றார். வாசமும் நறுமணத்தோடு வருகிறார். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, என்னப்பா செய்தின்னொன்னே, எனக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அவுலிம் உலபிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ வலிமா விருந்து கொடு, ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா விருந்து கொடுங்குறாங்க. இவர் கொஞ்சம் வசதி உள்ள ஒரு ஆளாகவும் இருக்கிறாரு. அவருக்கு விருந்து கொடுக்காம கல்யாணம் பண்ணிட்டேங்கிற செய்தியை தான் சொல்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணுனா நீ விருந்து கொடுக்கணும், ஒரு ஆட்டையாவது அறுத்து விருந்து கொடுப்பாயாக என்று சொல்கிறார்கள். அதன்படி ஒரு ஆட்டை எடுத்து விருந்து கொடுக்குறான்னு வைங்களேன். இது புகாரில் 2048 ஹதீஸில் இருக்கிறது. ஒரு ஆட்டை தான் அறுத்து கொடுக்கணுங்கிற கட்டாயமான அப்படி கிடையாது, அதை விட குறைவாகவும் இருக்கலாம். வலிமா என்று சொன்னாலேயே அது பிரியாணியாக இருக்க வேண்டும், அல்லது மாமிசம் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. வலிமா திருமண விருந்து என்பது அந்த கணவனுடைய சக்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரிலாம் விருந்து கொடுக்க முடியாது. அந்த கணவனுடைய பொருளாதார சக்தி என்ன என்று பார்க்க வேண்டும். அந்த மாப்பிள்ளையுடைய சக்தி, அவன் சக்திக்கு உட்பட்டு தான் விருந்து கொடுக்கணுமே தவிர, அவன் கடன் வாங்கியோ இல்லை சிரமப்பட்டோ பெரிய தன் சக்திக்கு மீறி சுமத்தி கொண்டோ செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த விருந்தில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அப்போ தான் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்துருக்குறாங்க. ஜைனப் உங்களுடைய கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஒரு ஆட்டை விருந்து கொடுத்துருக்குறாங்க. மற்ற எந்த மனைவியருடைய திருமண விருந்தாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விருந்து கொடுக்கல. அதான் கூடுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கூடுதலான விருந்து என்னன்னு கேட்டால் ஒரு ஆடு. அது ஜைனப் அவர்களை திருமணம் செய்யும்போது கொடுத்தார்கள் என்று சொல்லி புகாரியில் 5168 ஹதீஸில் வருகிறது. எப்படி வருதுன்னா, மா அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷையிமின் நிசாயிஹி, தங்கள் மனைவிமாரில் யாருக்காக வேண்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அவுலவ அலா ஜைனப், ஜைனபுக்கு கொடுத்த விருந்தை கொடுத்ததில்லை. ஜைனபை திருமணம் செய்யும் பொழுது கொடுத்த மாதிரியான விருந்தை வேறு மனைவியரை திருமணம் செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது இல்லை. அப்போ ஜைனபுக்கு என்ன விருந்து கொடுத்தார்கள் ஜைனபு திருமணத்தின் போது என்றால், அவுலம பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்து விருந்தாக கொடுத்தார்கள்னு புகாரில் 5168 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ விருந்து என்று சொன்னால் ஆட்டை அறுத்து கொடுக்க சக்தி இருந்தால் ஆட்டை அறுத்து என்ன செய்யலாம், விருந்தாக கொடுக்கலாம். அதாவது மாமிசம் இந்த காலத்தில் பிரியாணி இந்த மாதிரி நம்ம உலகத்தில் எதை சிறந்த உணவாக நினைக்கிறோமோ அதை கொடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதைத்தான் கொடுக்கணுமா என்று கேட்டால் அப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. இதில் புகாரில் 5172 ஹதீஸில் வருகிறது, அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பாலி நிசாஹி பி முத்தைன் மின் ஷாயிரின். ஷாயிர்னு சொன்னால் கோதுமையில் கூட அந்த தோல் நீக்கப்படாத கோதுமை 2 வகையாக இருக்கும். தோல் நீக்கிய கோதுமை ஒன்று, தோலோடு இருக்கிற நெல் அரிசி மாதிரி, நெல் அரிசிக்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி அந்த கோதுமை எப்படி இருக்கும்னு கேட்டால் தோலோடு இருக்கும். தோல் நீக்கினது நம்ம கடைகளில் வாங்குறதெல்லாம் தோல் நீக்கின கோதுமை தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, தோலோடு உள்ள கோதுமையை திருகையில் அரைச்சி தோலை நீக்கி ஊதி விட்டுட்டு அப்புறம் கோதுமையை பயன்படுத்துவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியை திருமணம் செய்யும் பொழுது பி முத்தைன் மின் ஷாயிரின், இந்த தீட்டப்படாத கோதுமையிலிருந்து 2 முத்துண்டா இது இந்த கையில் அள்ளுறோம்ல, ஒரு 2 கையும் சேர்த்து அள்ளுனா எவ்வளோ வருதோ அதுக்கு பேர் ஒரு முத்து. இது எவ்வளோ வரும் நீங்களே பார்த்துக்கிறங்க. இது மாதிரி 2 இதுதான் கல்யாண விருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த கல்யாண விருந்து என்னென்னு சொன்னால், இது 1 லிட்டர் வரும்ல, 2 முத்துன்னு சொன்னால் 1 லிட்டர் வரும். 1 லிட்டரு கோதுமை அளவுக்கு தான் என்ன செஞ்சாங்க, ஒரு 1.25 லிட்டர் வரும். அப்போ 1.25 லிட்டர் கோதுமை தான் கல்யாண விருந்து.
அப்போ 1.4 லிட்டர் கோதுமையில் பெண்கள் நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறீங்க எத்தனை சப்பாத்தி போடலாம், அந்த இதில் வந்து எத்தனை பேர் கொடுக்கலாம். அப்போ நம்பரும் கம்மியாக விளங்குது. இந்த உணவை விருந்தாக கொடுத்தார்கள் என்று சொன்னால் குறைந்த நபர்களுக்கு தான் கொடுக்க முடியும். அதுபோக இதனுடைய தரம் என்னவாக இருக்கும், கோதுமை ரொட்டி கொடுத்த விருந்து நம்ம கேட்போம், இதெல்லாம் விருந்தான்னு கேட்போம், அதை தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இதே கருத்து வந்து புகாரில் 5169 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ திருமண விருந்து என்பதை நம்ம என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் என்று கேட்டால், கடன் வாங்கியாச்சு அந்த விருந்தை கொடுக்கணும், ஊர் பெருமைக்காக வேண்டி கொடுக்கணும். 4 பேர் நம்மளை வந்து கேட்பாங்கிறதுக்காக வேண்டி எனக்கு கல்யாணம் பண்ணிய விருந்து போட்டிய நண்பர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். ஏன் கேட்குறாருன்னா ஊரில் உள்ள உலகத்துக்காக வேண்டி கேட்பார்கள். நம்ம நண்பர்களுக்காக வாழ முடியாது, பிறருக்கு நம்ம வாழக்கூடாது, நமக்காக வாழணும், அல்லாஹ்வுக்காக வாழணும். அப்போ அல்லாஹ் வந்து திருப்தி அடையாத விஷயத்தில் நம்ம ஒரு கடனை வாங்கி சிரமப்பட்டு எத்தனை பேருக்கு நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அதை ஒட்டி கடனாளியாக போனவன் பல வருஷங்கள் கடனாளியை நீடிக்கிறான். கல்யாணத்துக்கு கடன் வாங்கணும்னு என்ன இருக்குது, அல்லது பெண் வீட்டார்ட்ட கசக்கி பிழிந்து அந்த வாங்கி அதை வந்து விருந்தாக கொடுக்கணும்னு என்ன தேவை இருக்கிறது. அப்போ விருந்து என்பது வந்து நமக்கு வசதி இருக்கும்னு சொன்னால் உங்கள்கிட்ட யார்ட்டையும் கடன் வாங்காமல், கடன்கிறதுக்கு பயப்படணுமா இல்லையா? கடனாளியாக மௌத்தா போனால் ஷஹீது கூட மன்னிப்பு கிடையாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யௌபர் லி ஷஹீது குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீது அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செஞ்சுட்டு கடனாளியாக மௌத்தா போயிட்டான்னா அதுக்கு மன்னிப்பு இல்லை, கடன்காரன் வந்து நின்றுவான் நாளைக்கு மறுமையில். அப்படியான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கல்யாணத்தை சந்தோஷமாக இருக்கிற கல்யாணத்தை காரணம் காட்டி கல்யாணம் பண்ணி பிடிச்சின்னா மளிகை கடை கடன், ஜவுளி கடை கடன், பால்காரனு கடன், இறைச்சி கடைக்காரனு கடன், இது ஒரு வாழ்க்கையாக இது என்ன இருக்குது அதை கொடுத்துட்டு போங்க. இவங்க உலகத்தை திருப்திப்படுத்த பார்த்தா முடியுமா? உலகத்தை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. கல்யாணத்துக்கு என்னத்தை நீங்கள் விருந்து கொடுத்தாலும் அப்படியே உங்களை பாராட்டு மலையில் குளிர் வச்சுருவாங்களா? குறை சொல்லுவாங்க. வந்து தின்னுட்டு உப்பு இல்லாமல் ஒருத்தன் வேகலாமா, ஒருத்தன் நெய் கூடம்மா, ஒருத்தன் நெய் கம்மியாக இருக்கும்மா, நல்ல அரிசி போடலாமா, ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் அமிர்தமாக கொடுத்தாலும் சரி தான், வந்து சாப்பிடக்கூடியவர்கள் வந்து அதில் திருப்தியாக வச்சோன்னு பயங்கரமாக பாராட்டு விழா நடத்திட்டு போவாங்க. இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, நம்ம புளிச்சேப்பக்காரை தான் கூப்பிட்றோம், ஏழை பாலையில் கூட மாட்டேங்கிறோம், அந்த நல்லா சாப்பிட்டு குறை சொல்லிட்டு போவாங்க. கொஞ்சம் நெய் நல்லா இல்லையில, அந்த நெய் போட்டிருக்கலாம்ல, டால்டா போட்டியலோ, இந்த மாதிரிலாம் கேட்குற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இவங்களை திருப்திப்படுத்த நினச்சா முடியுமா? நீங்கள் கல்யாண விருந்து கொடுத்த பிறகு அவன் திருப்தி இல்லாமல் தான் போகிறான். என்ன கறி கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்னத்தை செஞ்சாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், மார்க்கம் சொல்கிற விதி பிரகாரம் நமக்கு சக்தி இருக்குதா, இருந்தால் கொடுங்க. 1000 பேர் கூட விருந்தை கொடுங்க, உங்கள்கிட்ட சக்தி இருந்தால் தப்பு கிடையாது. மார்க்கத்தில் விருந்துக்கு லிமிட்லாம் பண்ணி சொல்லவே இல்லை. ஆனால் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு சக்தி இருந்து எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், எந்த சிரமமும் இல்லை, ஒரு 1000 பேருக்கு கொடுப்பேன், 2000 பேர் கொடுப்பேன் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதானா? தடுக்கப்பட்டது கிடையாது, குற்றமும் கிடையாது. இதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கள். அதெல்லாம் எப்போ செலவு பண்ணணும்னு கேட்டால் உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் கடன் வாங்கி கொடுக்கணும், பெண் வீட்டார்ட்ட வாங்கி கொடுக்கணும், அப்படிங்க இருக்கிறத விற்றுட்டு கொடுக்க, வீட்டை விற்றுட்டு கொடுக்குற கல்யாணம் இது பண்ண அவசியம் இருக்கா? அப்படிலாம் கொடுக்கணும்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி கொடுக்காதீங்க. இருக்கிறது கூட அல்லாஹ்வுடைய ரசூல், ஜனாதிபதி, அத்தனை மக்களுக்கும் ஒரு தலைவர், மிகப்பெரிய ஒரு மத குரு, அப்போ உலகமெல்லாம் பார்த்து நடுங்கிற ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இவ்வளோ 2 கை இப்படி கோதுமையை விருந்தில் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன வைக்கப்பட வேண்டி இருக்குது? என்ன விருந்து கிடையாது, நாங்கள் 3 பேருக்கு விருந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு போங்களேன். என்னது கல்யாணம் வந்து எத்தனை பேர் கொடுக்கலாம்? ஒரு 5 பேர் கொடுங்க. இதுக்கு யார் பெரிய பட்ஜெட்டு கிடையாது. இதுக்கு ஒரு சிரமம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கடன் வாங்கி பாவி ஆகுறதை விட, கடன் வாங்கி மூத்தா போய் நம்ம நன்மையில் அவனுக்கு போய் சேருவதை விட, கடன்காரனாய் அவனை கண்டு கூணி குறுக்கிட்டு போவதை விட நெஞ்சு நிமித்திட்டு பெருமை நடக்கலாமே. எந்த கடனும் இல்லைடா, ஊரில் 4 பேர் சொல்லத்தான் செய்வீங்க, உங்களுக்கு நான் வாழ முடியாது, நான் வந்து அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேன், அல்லாஹ் திருப்தி அடைவானா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா திருமண விருந்தை என்ன செய்யணும், முடிஞ்ச அளவு கம்மி பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பறக்கத்தாக இருந்தால் எவ்வளோ வேண்டாலும் கொடுங்க, அது வேறு விஷயம். இல்லாத சிரமத்தை இழுத்து போடுற மாதிரி ஒவ்வொருத்தர் கல்யாணத்துக்கு பிச்சை வாங்குறான். போய் கல்யாணத்துக்காக வேண்டி கல்யாணம் வச்சுருக்கிறேன், உங்களால் ஏண்டதுதாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு ஒரு ஆம்பளைக்கு என்னடா செலவு? ஒரு மகர் கொடுக்குற செலவு தவிர என்ன இருக்குது? மகரை கொடுத்துறீங்களா, அப்புறம் என்ன உனக்கு என்ன செலவு இருக்குது? விருந்து தானே, இருந்தால் கூட இல்லாட்டி இப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலான்னு வழங்குதா? கோதுமையை கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு 4 நண்பர்களை கூப்பிட்டு இதான்ப்பா நம்ம கல்யாண விருந்து அப்படின்னு, அதான் பெருமை. எது பெருமை இல்லை? ஊர் உலகத்தை கடனை வாங்கிட்டு நான் வந்து ஸ்டார் ஹோட்டலில் வந்து உனக்கு சாப்பாடு வைக்கிறேங்கிறது பெருமையா? அப்போ பெருமை எதில் இருக்கணும்னா நம்ம காசாக இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பெருமையெல்லாம் நினைக்கவே இல்லை. 2 முத்து அளவுக்கு உணவு கொடுத்து திருமணம் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயம். அதே நேரத்தில்